மத்திய அரசு பணிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலையானது அதன் கொள்முதல் விலையின் 250% சமமாகும். 50% தள்ளுபடி கொடுத்தால் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறிக்கப்பட்ட விலைனா என்னது? எம்பி கொடுத்துருக்காங்க. எம்பி ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? கொள்முதல் விலையின் 250%. கொள்முதல்னா சிபி, சிபியோட 250% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 50% தள்ளுபடி கொடுத்தா லாப சதவீதம் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 250/100, இது பர்சன்டேஜ்னா பை 100 போட்டுக்கிறோம். ஸோ சிபி வந்து கீழே வந்துருச்சுன்னா எம்பி பை சிபி ஈக்குவல் டு 250/100. எம்பின்றது என்னது? 250. அப்போ இந்த 250ல தான் இந்த 50% வந்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அப்போ 250ல 50% தள்ளுபடி, 50% தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 1, இது 2 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 125 வரும். இந்த 125ன்றது என்னது? எஸ்பி, விற்ற விலை தானே இது. அப்போ எஸ்பி வந்து என்னது? 125. சிபி நமக்கு என்னது? 100 கொடுத்துருக்காங்களா? அப்போ சிபி வந்து 100. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு? 25 டிஃப்ரென்ஸ் இருக்கா? அப்போ 25% நமக்கு என்னது? லாப சதவீதம் 25%. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு புத்தகத்தின் குறிக்கப்பட்ட விலை 3800 ஆகும். அது 2228க்கு விற்கப்படுகிறது எனில் அப்புத்தகத்தின் மீது வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குறிக்கப்பட்ட விலை எம்பி ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3800ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அது 2228க்கு விற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பி வந்து 2128. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ 3800 மைனஸ் 2128 மைனஸ் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், 7 வரும். நெக்ஸ்ட்டு 6 வரும், 1672. இந்த 1672 1672 பை நம்ம என்ன கேட்டிருக்காங்க? தள்ளுபடி சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ தள்ளுபடி சதவீதம் எம்பியில் தானே கண்டுபிடிப்போம். அப்போ 3800 இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 38ஆல கேன்சல் ஆகிற மாதிரி தான் நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ 8 × 4 வந்து என்ன வரும்? 32 வருமா? ஸோ 32 இங்கே லாஸ்ட்ல 2 இருக்கா? அப்போ 4ஆல இது டிவைட் ஆகணும். அப்போ 4ஆல டிவைட் ஆகணுமா நமக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்கு. அப்போ 44% வந்து வரும். ஆப்ஷன் டி 44%. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடர்ச்சியான 25 இயல் எண்களில் கடைசி 13 எண்களின் சராசரி 39 ஆகும் எனில் அனைத்து 25 எண்களின் சராசரி என்ன கேட்டிருக்காங்க. ஸோ 1ல இருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதோட சராசரி இப்போ வந்து எனது இயல் எண்கள் கொடுத்துருக்காங்க. இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இயல் எண்கள்னா. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவா இருக்கும்? கண்டினியூஸாக 1 தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எல்லாத்துலேயுமே 1 தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னவா இருக்கும்னா அதோட சராசரி நடுவில் இருக்க நம்பராக தான் இருக்கும். அப்போ 1லேருந்து 25ஓட சராசரி என்னவா இருக்கும்? 13வது நம்பர். ஸோ 13வது நம்பர் தான் சராசரியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 13 எண்களின் சராசரி, கடைசி 13 எண்கள். அப்போ 13ல இருந்து 25 வரைக்கும் நமக்கு சராசரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? 39 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் என்னது? நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான். அப்போ இதுவும் சென்டர் நம்பர் தான் நமக்கு 39 கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனாவது நம்பராக இருக்குன்னா 30லேருந்து 25 எத்தனாவது நம்பராக இருக்குன்னா 7th நம்பராக இருக்கும். ஸோ 7th நம்பர் வந்து 39 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? லாஸ்ட் அனைத்து 25 எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 39 மைனஸ் 6 பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும்? இந்த 13th பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்குன்னு வந்துடும். அப்போ 39 மைனஸ் 6 ஈக்குவல் டு 33. அப்போ இந்த 13வது இடத்துல என்ன இருக்கும்? 33 இருக்கும். அப்போ 25 எண்களோட சராசரி என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும்? 33. ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 27/50, 9/20, 6/25 ஆகியவற்றின் HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மேலே நம்ம என்ன பண்ணுவோம்? HCF பண்ணுவோம், கீழே LCM பண்ணுவோமா? ஸோ HCF என்ன வரும்? 27/50, 9/20, 6/25. மேலே HCF என்னவா இருக்கும்? இதுக்கு 3 இருக்குமா? அப்போ HCF வந்து நமக்கு 3 கிடைச்சிருச்சு. LCM கண்டுபிடிக்கணும். அப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணணும்? 50, 20, 25க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? அப்போ இந்த 25ன்றது இந்த 50க்குள்ளேயே இருக்கா? ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த 50க்கும் 20க்கு மட்டும் நம்ம எல்சிஎம் பார்க்கணும். மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். இந்த 50யோட மல்டிபிள்ஸாக இருக்கும். 50யோட மல்டிபிள்ஸ் வந்து என்னது? 100 வருமா?
நெக்ஸ்ட் இந்த 100க்குள்ள இந்த 20 வந்துருமா? சோ அப்ப இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும்னா நமக்கு 100ஆ தான் இருக்கும். அப்ப எல்சிஎம் என்னது 100, HCF என்னது 3. அப்ப 3/100 ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, B1 மற்றும் B2 ஆகியோர் இணைந்து ஒருவேளை 20 நாட்களில் செய்து முடிப்பார்கள். B1 plus B2 எத்தனை நாள் முடிப்பாங்களா? 20 நாள்ல முடிப்பாங்க. நெக்ஸ்ட் B2 மட்டும் தனியாக அந்த வேலை 60 நாட்கள் முடிப்பாங்க. B2 மட்டும் 60. நெக்ஸ்ட் B1 மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செய்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ஃபார்முலா தெரியும். A into B by A minus D. சோ என்ன வரும்? 60 into 20 by 60 minus 20. அப்ப 60 into 20 by 40 வருமா? கேன்சல் பண்ணோம்னா 1, இது 2 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 30 வரும். அப்ப ஆப்ஷன் B 30 நாட்கள்ல முடிப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு அரைக்கோளத்தின் ஆரம் 2.1 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. சோ அரைக்கோளத்தோட கன அளவு ஃபார்முலா என்னது? நமக்கு 2/3 pi r cube. சோ 2/3 into 22/7 into நமக்கு 2.1 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப r cube வந்து என்னது? 2.1 into 2.1 into 2.1. சோ இந்த 3யும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணா நமக்கு 21 ன்னு வருமா? சோ இந்த 21 கேன்சல் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணா நமக்கு 0.1 ன்னு வருமா? அப்ப இங்க 2.1 2.1 இருக்கு. அப்ப 21 ஓட ஸ்கொயர் என்னது? நமக்கு 441. அப்ப 21 into 21 வந்து 441 வரும். அப்ப 2 டிஜிட் தள்ளி வச்சோம்னா 4.41 வரும். into 0.1. சோ 0.1 into 441 என்ன வரும்? 0.441 ன்னு வந்துருமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க இங்க? 2 into 22. அப்ப 44 into 0.441 இருக்கா? இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ இத மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 4 தான் வரும். அப்ப 4 வர ஆப்ஷன் எது இருக்குன்னு பார்க்கணும். சோ எதுலயுமே நமக்கு 4 இல்ல. இந்த ஆப்ஷன் A ல மட்டும் தான் இருக்கு. சோ 19.4 சென்டிமீட்டர் கியூப் மட்டும் தான் நமக்கு வரும். அதோட கன அளவு 19.4 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு பேருந்து திட்டமிட்ட நேரத்தை விட 60 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது. ஆனால் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை சரியான நேரத்தில் அடைய அதன் வழக்கமான வேகத்துடன் 5 km/h அதிகரிக்க வேண்டும் எனில் அப்பேருந்தின் வழக்கமான வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ஃபார்முலா என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட் by difference of speed into time equal to நமக்கு distance. சோ இதான் வந்து ஃபார்முலா. நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட்னா நமக்கு ஒரு ஸ்பீட் வந்து நமக்கு தெரியாது. அப்ப s ன்னு எடுத்துக்கணும். இன்னொரு ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க? 5 km/h அதிகரிக்க வேண்டும் கொடுத்திருக்காங்க. அப்ப s + 5 ன்னு எடுத்துக்கலாமா? இன்னொரு ஸ்பீட s + 5 ன்னு கொடுத்துக்கலாம். அப்ப s க்கும் s + 5 க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 5 வருமா? அப்ப 5 = நமக்கு into t. டைம் என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு 1 hour கொடுத்திருக்காங்க. 60 minutes கொடுத்திருக்காங்களா? அப்ப அது 1 hour ன்னு எடுத்துக்கணும். ஈக்குவல் டு நமக்கு d என்னது? 150 km ன்னு கொடுத்திருக்காங்களா? சோ 150 வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறம் வந்துரும். சோ 5 into 150 வந்து மல்டிபிள் பண்ணனும். பண்ணோம்னா நமக்கு 750 வருமா? அப்ப 750 வரும். இங்க s into s plus 5 இருக்கா? சோ இந்த s ன்ற இடத்துல நம்ம எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு 750 வருதுன்னு பார்க்கணும். அப்ப s ன்ற இடத்துல நமக்கு 25 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 25 into s plus 5 வந்து என்ன வரும்? 30 வருமா? ஈக்குவல் டு 750 வருதா நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணோம்னா 25 into 3 75 750 வந்துருச்சு. அப்ப 750 = 750 நமக்கு வந்துருச்சு. அப்ப நமக்கு ஆக்சுவல் ஸ்பீட் என்னவா இருந்திருக்கணும்? 25 இருந்திருக்கணும். ஆனா 5 km அதிகரிச்சதுனால 30 ன்னு வந்துருச்சு. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வழக்கமான வேகம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ வழக்கமான வேகம் என்னது? 25 km/h. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन, 18 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்கள் 19 ஆகும். ஆனால் ஒரு மாணவரின் 64 மதிப்பெண்ணுக்கு பதிலாக 46 என்று தவறாக பதிவு செய்யப்பட்டது. பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது எனில் மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா வந்து
பழைய சராசரி ஈக்குவல் டு புதிய சராசரி ஈக்குவல் டு புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி சராசரி பிளஸ் ஆர் மைனஸ் வித்தியாசம் பை எண்ணிக்கை. சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, பழைய சராசரி என்னன்னு கொடுத்திருக்காங்க, பழைய சராசரி 19 கொடுத்திருக்காங்களா, பழைய சராசரி நமக்கு 19 கொடுத்திருக்காங்க. அப்ப 19 பிளஸ் ஆர் மைனஸ் இந்த இடத்துல 190 மாத்திக்கோங்க. சோ அப்ப 190 பழைய சராசரி என்னது 190 பிளஸ் ஆர் மைனஸ் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்ப வித்தியாசம்ன்றது என்னது 64ன்றதுக்கு பதிலா 46 நம்ம எடுத்திருக்காங்க. 64ல இருந்து 46 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 18 வரும். சோ 18 தான் என்னது வித்தியாசம். அப்ப எண்ணிக்கை என்னது 18 மாணவர்களா, சோ 18. அப்ப இதை கேன்சல் பண்ணோம், 1 டைம்ஸ் கேன்சல் ஆயிருமா. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, நமக்கு 64 46 எடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு என்ன இன்க்ரீஸ் தான் ஆகுது, அப்ப பிளஸ் தான் நம்ம பண்ணணும். அப்ப 190 பிளஸ் 1 ஈக்குவல் டு 191. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 9th கொஸ்டின். 8 நாட்கள் வேலை செய்த பிறகு 10% வேலை மட்டுமே முடிந்ததை பாயல் கண்டறிந்தார். பாயலை விட 50% அதிக திறமை வாய்ந்த பிங்கை அவர் வேலைக்கு அமர்த்துகிறார் எனில் அவர்கள் இணைந்து வேலை செய்தால் மீதமுள்ள வேலையை முடிக்க இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, ஏ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 100 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க, இவரோட 50% அதிகம் கொடுத்துருக்காங்க. அப்ப இவர் என்ன இருப்பாரு 150 இருப்பாரு. இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க 2 டைம்ஸ் வரும், இங்க 3 டைம்ஸ் வரும். அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு தெரியும் m1 d1 இருக்கு, அந்த ஃபார்முலா டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். m1 × d1 by w1 equal to m2 d2 by w2. நமக்கு m1 தெரியும், m1ன்றது என்னது, m1 ஓட வேல்யூ 2. அப்ப 2 × d வந்து அவர் எத்தனை நாள் பார்த்திருக்காரு, 8 நாட்கள் பார்த்திருக்காங்களா. சோ 8 எவ்வளவு சதவீதம் வேலை முடிச்சிருவாங்க, 10% வேலை முடிச்சிருவாங்க 10. அப்ப ஈக்குவல் டு நெக்ஸ்ட் m2. m2ன்றது என்னது, நமக்கு 3 தெரியுமா, 3 தெரியும். ஆனா வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இரண்டு பேரும் இணைந்துன்னு கொடுத்திருக்காங்க. இணைந்து வேலை செய்தால், அப்ப இணைந்துனா 2 + 3 அப்ப 5 வருமா. அப்ப 5 + d2 by w2. w2 நமக்கு என்ன மீதமுள்ள வேலை. அப்ப 10% அவங்க ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. மீதமுள்ள வேலை 90% இருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். சோ 2 × 8 × 9 by 5. அப்ப என்ன வரும், 2 × 8 × 9 பண்ணோம்னா 16 × 9 16 × 9 by 5 வரும். அப்ப 16 × 9 பண்ணோம்னா 4 வரும், 144. அப்ப 16 × 9 னா 144 by 5. இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும், 2 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 4 இருக்கும். அப்ப 8 டைம்ஸ் வரும், அப்ப 8. அப்ப 28.8 நாட்கள் வரும். அப்ப B plus இரண்டு பேரும் இணைந்து 28.8 நாட்கள்ல வந்து வேலை வந்து முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். அனில் மற்றும் விகாஸின் வருமான விகிதம் 8:5 ஆகும். விகாஸ் அனிலை விட 3000 குறைவாக பெறுகிறார் எனில் அனில் மற்றும் விகாஸின் மொத்த வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அனில் விகாஸ் 8:5. சோ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ, 3x. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, விட 3000 குறைவாக பெறுகிறார். அப்ப இந்த 3xன்றது தான் என்னது, நமக்கு 3000 கொடுத்திருக்காங்க. சோ x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், நமக்கு இதை கேன்சல் பண்ணோம்னா 1000. அப்ப x = 1000. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு விகாஷோட மொத்த வருமானம் கேட்டிருக்காங்க. விகாஷ் வந்து என்னது 5. அனில் மற்றும் விகாஷோட மொத்த வருமானம் கேட்டிருக்காங்க. சோ அனில் மற்றும் விகாஷ்னா 8 + 5. 8 + 5ன்றது என்னது, நமக்கு 13. அப்ப 13x. 13x = என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ 1000. அப்ப 13x = 13000. சோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அசல் தொகையானது ஒரு குறிப்பிட்ட வீத கூட்டு வட்டியில் கடனாக வழங்கப்படுகிறது. 3வது ஆண்டு இறுதியில் அத்தொகையானது 13,300
310 ஆகின்றது மற்றும் 4வது ஆண்டு இறுதியில் 14,641 என ஆகிறது எனில் அந்த அசல் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், r கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து அசல் வந்து கண்டுபிடிக்கணும். r கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இந்த 14,641 இருக்கு இல்லையா, 14,641 மைனஸ் 13,310 இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன வரும், 1331 வரும். இதை மைனஸ் பண்ணோம்னா ஸோ இந்த 1331ன்றது இந்த 13,000 எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ 1331 பை 13,310ல எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு 100 இதை கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம்ஸ் வரும், இது 10 டைம்ஸ் வருமா. அப்போ இதையும் கேன்சல் பண்ணோம்னா 10 டைம்ஸ் வரும். அப்போ 10% தான் வந்து நம்ம R கண்டுபிடிச்சிருக்கோம். வட்டி விகிதம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், P வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபார்முலா நமக்கு தெரியும், P into 1 plus R by 100 whole power n equal to நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க, 13,310 கொடுத்திருக்காங்க. 13,310. ஸோ R ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப P into 1 plus 10 by 100 whole எத்தனை விஷயம் கொடுத்திருக்காங்க நமக்கு, கியூப் ஈக்குவல் டு 1310. இதை பண்ணோம்னா P இன்ட்டு என்ன வரும், 110 பை 100 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 1310. அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணா 0 0 கேன்சல் பண்ணலாம். அப்ப கேன்சல் பண்ணிட்டு நமக்கு என்ன வரும், P into 11 by 10 the whole cube equal to 13,310. அப்ப என்ன வரும், நமக்கு 13 கியூப் நமக்கு தெரியுமா, 13 கியூபோட வேல்யூ 1331 பை 10 கியூபோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 1000 into P equal to நமக்கு 13,310 கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு டைம் வரும், இதை கேன்சல் பண்ணோம்னா இது எத்தனை தடவை வரும், 10 தடவை வரும். அப்ப 1000 into 10 1000 into 10 பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 10,000 வருமா. அப்ப 1000 into 10 பண்ணோம்னா 10,000 வரும். அப்ப P is equal to 10,000. ஸோ ஆப்ஷன் A 10,000 தான் நமக்கு அசல் தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 by 1 into 3 plus 2 by 3 into 5 plus 2 by 5 into 7 etc. plus 2 by 45 into 47 ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த ஒரு வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம் பார்க்கலாம். அப்போ 1 by 1 minus 1 by 3 பண்ணோம்னால நமக்கு என்ன வரும், 3 minus 1 2 by 3 வேல்யூ வந்து நமக்கு மாறாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் 1 by 3 minus 1 by 5 plus etc. plus என்ன வரும், 1 by 45 minus 1 by 47 வருமா. ஸோ என்ன வரும், இந்த மாதிரி எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி வரும். அப்போ minus 1 by 3 plus 1 by 3 கேன்சல் ஆகும். அப்போ இங்கே என்ன வரும், minus 1 by 5 இருக்கும். அப்போ எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி வரும். லாஸ்ட்ல நமக்கு என்ன இருக்கும், 1 by 1 இருக்கும். 1 by 1 minus 1 by 47 இருக்கும். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், 47 minus 1 by 47 வருமா. ஸோ 46 by 47 வருமா. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. 46 by 47 தான் நமக்கு ஒரு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 24 ஆண்டுகளில் அதன் 3 மடங்காக மாறுகிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, 24 ஆண்டுகள், அதோட 3 மடங்கா மாறுது. அப்ப 2p மடங்குன்னு கொடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு p வந்து மைனஸ் பண்ணி தான் எழுதணும். அப்ப 2pன்னு எழுதிக்கணும். ஏனில் அந்த வருடாந்திர தனிவட்டி வீதம் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ r தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், இது 2ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க 12 டைம்ஸ் வரும். இந்த p கேன்சல் ஆயிரும். இந்த 12ஆல நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும், 100 by 12 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 4ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வரும். இங்க 25 டைம்ஸ் வரும். அப்ப 25 by 3 கேன்சல் பண்ணோம்னா 8.33 வரும். ஸோ ஆப்ஷன் டி 8.33%.
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கடிகாரத்தின் கொள்முதல் விலைக்கும் விற்பனை விலைக்கும் இடையேயான வித்தியாசம். ஸோ கொள்முதல் விலைனா சிபி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விற்பனை விலை அப்படின்னா எஸ்பி, வித்தியாசம்னா மைனஸ் வந்து பண்ணியிருக்கோம். இடையான வித்தியாசம் 560ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் லாப சதவீதம் 35% கொடுத்துருக்காங்க. ஸோ லாப சதவீதம் என்னது 35% எனில் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வித்தியாசம்ன்றது 560. அப்போ அந்த 560ன்றது என்னது 35%. அப்போ 35% வந்து 560. அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. விற்பனை விலைன்னா என்னது 135%க்கு தான் அவங்க வித்திருக்காங்க. ஸோ 35% லாபம்னா நம்ம 135% தான் வித்திருக்காங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ் வரும். இது 1 1 2 வரும். நெக்ஸ்ட் 7ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 6 டைம்ஸ் வரும். அப்போ 135 இன்ட்டு 16 பண்ணணும். 135 இன்ட்டு 16 பண்ணோம்னா 30 வரும், 18 வரும், 21 1 வரும், 2 வரும், 6 8 5 3 1 0 6 2 1 6 0. ஸோ ஆப்ஷன் பி 2160 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரமேஷ் ஒரு பொருளை 236க்கு விற்பதன் மூலம் 46ஐ லாபமாக பெறுகிறார். ஸோ 236 ரூபாய்க்கு வித்திருக்காங்க, 46 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ 46 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 190 வருமா. இந்த 190ன்றது என்னது 100%. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிபி. அப்போ 190ல இந்த 46 ருபீஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கணும்னா கேன்சல் பண்ணோம்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 19ஆல கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வருமா, 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 38 வரும். நம்ம 460 இருக்கும், சாரி 460/19 இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும், 2 டைம்ஸ் வருமா, 38 வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 38 46, அப்போ மைனஸ் பண்ணோம்னா 8 இருக்கும், 80 இருக்கு. ஸோ 4 டைம்ஸ் பண்ணணும், 19 4 டைம்ஸ் பண்ணணும். அப்போ 24 பாயிண்ட்ல எந்த ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ 24.21%. இதுதான் ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 120 240 மற்றும் 480 மீச்சிறு பொதுமடங்கு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 120 240 480 இருக்கு. ஸோ இதோட மல்டிபிள்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ 120யோட மல்டிபிள் தானே 480. ஸோ 120 × 3 பண்ணோம்னா நமக்கு 480 வந்துருமா. 120 × 4 டைம்ஸ் பண்ணோம்னா நமக்கு 480 வரும். அப்போ 240 × 2 டைம்ஸ் பண்ணோம்னா 480. அப்போ இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும், நமக்கு 480 இருக்கும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 60 மற்றும் 90 வகுக்கும் போது முறையே 2 மற்றும் 3 மீதியாக கொடுக்கும் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 60 90 வகுக்கிறப்ப நமக்கு என்னன்னு கிடைக்குதா, மீதி 2 3ன்னு கிடைக்குது. அப்போ இதுல இருந்து 2 வந்து மைனஸ் பண்ணணும், இதுல இருந்து 3 வந்து மைனஸ் பண்ணணும். பண்ணோம்னா இதுல 58 வருமா. நெக்ஸ்ட் இதுல என்ன வரும், 87 வருமா. ஸோ அந்த 58க்கும் 87க்கும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எல்சிஎம் பார்க்க போறோம். அப்போ 58 இங்கே 87 இருக்கு. ஸோ இதுக்கு எல்சிஎம் பார்க்க போறோம். இந்த 58 87 எந்த நம்பர் வந்து நமக்கு வந்து டிவைட் பண்ணணும்னு பார்க்கணும். 29ஆல டிவைட் ஆகும். அப்போ 29 வந்து 29 × 2 பண்ணோம்னா 58 வரும். 29 × 3 பண்ணோம்னா நமக்கு 87 வரும். அப்போ 29 தான் இதோட ஹச்சிஎஃப் இருக்கும். ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கனசெவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 50% மற்றும் 20% என அதிகரிக்கப்படுகிறது மற்றும் உயரம் 30% என குறைக்கப்படுகிறது. கனசெவ்வகத்தின் கன அளவில் ஏற்படும் சதவீத அதிகரிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கனசெவ்வகத்தோட கன அளவு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ஃபார்முலா என்னது, L × B × H. அப்போ L ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்கும், 100 இருந்திருக்குமா. எல்லாமே ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்குன்னா 100 இருந்திருக்கும். L 100 இருந்திருக்கும், B 100 இருந்திருக்கும், H 100 இருந்திருக்கும். ஈக்குவல் டு என்னவா மாறி இருக்கா, நெக்ஸ்ட் 50% 30% 20% சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ 50% அதிகரிச்சிருக்கு. அப்போ என்னவா மாறி இருக்கும், 150 மாறி இருக்கு. நெக்ஸ்ட் 20% அதிகரிச்சிருக்கா, 20% 120% மாறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 30% குறைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 100ல இருந்து 30 குறைச்சோம்னா 70 வருமா. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 0 0 எல்லாத்துலையும் கேன்சல் பண்ணிடலாம். 0 0 0 இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 12 × 7 என்ன வரும், 84 வருமா. 12 × 7 84 × 15
84ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 2 42 4 8 வரும். நமக்கு 1260 வரும். இங்க என்ன இருக்கு? 10 கியூப் இருக்கா? அப்ப 10 கியூப் என்னது? 1000 வருமா? அப்ப 1000 ஈக்குவல் டு இங்க என்ன வந்திருக்கு? இதை மல்டிபிள் பண்ணோமா 1260 நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த 1000ல எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்கு? 260 டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. அப்ப 1000ல 260 எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும். சோ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 26% நமக்கு கிடைச்சிரும். அப்ப ஆப்ஷன் சி 26%. நெக்ஸ்ட் क्वेश्चन. 1 கிலோ தக்காளியின் விலை 120% அதிகரிக்கிறது மற்றும் அதிகரித்தது 720 ஆகும் எனில் 1 கிலோ தக்காளியின் புதிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 120% தான் நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? 720ன்னு கொடுத்திருக்காங்க. 120% 720. 1 கிலோ தக்காளியின் புதிய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. புதிய விலைனா ஆல்ரெடி நமக்கு 100ஓட எவ்வளவு ஆட் ஆயிருக்கு? 120 ஆட் ஆயிருக்கு. அப்ப நமக்கு என்ன வரும்? 220 தான் என்னன்னு நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப 220 என்ன நம்ம கேட்டிருக்காங்க. கேன்சல் பண்ணனா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 6 டைம்ஸ் வரும். அப்ப நமக்கு 220 ஆல 6 வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 132. அப்ப ஆப்ஷன் சி 1320. அப்ப 220% நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? 1320னால புதிய தக்காளியோட விலை வந்து 1320 வந்து அதிகரிச்சிருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. x = y = 3:5 மற்றும் z = w = 2x:5y எனில் xz yw இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ x ஓட வேல்யூக்கு 3 எடுத்துக்கணும், y ஓட வேல்யூக்கு 5 எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம். அப்ப z = w என்னன்னு கொடுத்திருக்காங்க நமக்கு? 2 * x ஓட வேல்யூ என்னது? 3 is to 5 into y ஓட வேல்யூ என்னது? 5. So 2 into 3 6 is to 25 வந்துருச்சா? இது வந்து ZW ஓட வேல்யூ நமக்கு 6 is to 25 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். XZ is to YW ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப x ஓட வேல்யூ என்னது? நமக்கு 3 ன்னு தெரியும். 3 into Z ஓட வேல்யூ 6, y ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 5 கொடுத்திருக்காங்க. W க்கு 25 கொடுத்திருக்காங்க. So 18 is to 125. ஆப்ஷன் A வரும். 18 is to 125 வரும். Thank you.